என்ற கிராமத்திற்குள் கம்புகள் மற்றும் இரும்பு கம்பிகளோடு நுழைந்து கிறிஸ்துவர்களை தாக்கியதுடன் அவர்களின் தலையை மொட்டையடித்து இந்து கடவுளரின் புகழ் பாடும்படி அவர்களை கட்டாயப்படுத்த உள்ளனர். இந்த கொடுமையை குறித்தோ அதே செப்டம்பர் மாத இறுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித்தினத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் கொடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட நிகழ்வை குறித்தோ குரல் எழுப்ப மக்களிடம் அதிக ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை. அன்பு நெஞ்சங்களே, விலங்குகள் மற்றும் இயற்கையின் பாதுகாப்பிற்காக இயற்கைகளை உருவாக்கி குரல் எழுப்பி வரும் பலர் மனிதர்கள் மீது அக்கறையற்று இருப்பதை அவர்கள் இல்லங்களிலேயே நம்மால் காண முடியும். இயற்கை அல்லது உயிரின பாதுகாப்பு அமைப்புகளில் தலைவர்களாகவும் உறுப்பினர்களாகவும் இருப்பவர்கள் பெரும்பாலும் வசதி படைத்தவர்களாக இருப்பர். அவர்கள் இல்லங்களில் வேலை செய்யும் பணியாளர் எவ்விதம் நடத்தப்படுகின்றார்கள், இல்லங்களில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளுக்கு கிடைக்கும் கவனிப்பு இந்த பணியாளர்களுக்கு கிடைக்கின்றதா, இயற்கையையும் மிருகங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று போராடி வரும் இவர்களது இல்லங்களில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், எடுத்துக்காட்டாக தொழில் நோயாளர்கள் வரவேற்கப்படுவார்களா? சங்கடப்படுத்தும் கேள்விகள் இவை. சங்கட உணர்வுகளை இன்னும் கூர்மைப்படுத்தும் வண்ணம் அக்டோபர் 10ஆம் தேதி இன்னும் 2 உலக நாட்கள் கடைபிடிக்கப்பட்டன. அக்டோபர் 10ஆம் தேதி மனநலம் பேணும் உலக நாளாகவும் மரண தண்டனை ஒழிப்பு உலக நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டது. அன்பு இதயங்களே, மனநலம் மரண தண்டனை இவ்விரண்டிற்கும் உள்ள தொடர்பு மிக தெளிவானது. மனநலத்தை வளர்ப்பதில் குடும்பங்களும் பணியிடங்களும் பெரும்பங்கு வகிக்கின்றன. இத்தலங்களில் உருவாகும் பாரங்களால் மனநலம் குறையும் போது பல்வேறு குற்றங்கள் வளர்கின்றன. குற்றங்களை கட்டுப்படுத்த அரசுகளுக்கு தெரிந்த எளிதான வழி தண்டனைகள், குறிப்பாக மரண தண்டனைகள். உலகில் மரண தண்டனை 106 நாடுகளில் ஒழிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா உட்பட 55 நாடுகளில் அது இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஈரான், சவுதி அரேபியா, தென் சூடான் ஆகிய நாடுகளில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் இந்த தண்டனை வழங்கப்படுகின்றது. அன்பு இதயங்களே, உலகில் வன்முறையற்ற வழிகளில் அமைதியை உருவாக்கும் வண்ணம் 1982ஆம் ஆண்டு பீஸ் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் வெளியிட்ட ஒரு கூற்று மரண தண்டனையை குறித்து மிக கூர்மையான கேள்வியை எழுப்பியுள்ளது. Why do we kill people who kill people to show that killing is wrong? கொலை செய்வது குற்றம் என்று காட்டுவதற்கு கொலை செய்தவர்களை நாம் ஏன் கொலை செய்கிறோம் என்ற அந்த கேள்வி வார்த்தை விளையாட்டை போல் தெரிந்தாலும் ஆழமான அர்த்தமுள்ள கேள்வி அது. அன்பு நெஞ்சங்களே, மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனைகளும் இந்த உலகத்தில் உண்டு. சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்படுதல், வெறுக்கப்படுதல், மனிதர்களை மனித பிறவிகளாக கூட மதிக்காமல் இருத்தல் போன்ற செயல்பாடுகள் மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனைகள். இந்த தண்டனைகளை பெற்ற 10 தொழுநோயாளரை இயேசு குணமாக்கும் புதுமையில் நம் தேடல் தொடர்கின்றது. மனிதம் மனிதம் அதன் நிறைவினை இறைமை மலருமே, மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். அன்பு இதயங்களே, இயேசு தொழுநோயாளர்களை குணமாக்கும் நிகழ்வுகள் லூக்கா நற்செய்தியில் 2 முறை பதிவாகி உள்ளன. இவ்விரு நற்செய்தி பகுதிகளிலும் தொழுநோயாளர் அவர், இவர் என்று மரியாதையுடன் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவன், இவன் என்றல்ல. முன்பு நாம் பயன்படுத்திய விவிலிய மொழிபெயர்ப்பில் அவன், இவன் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தொழுநோயாளரை ஒரு மனிதராக எண்ணி அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது நாம் அண்மைய ஆண்டுகளில் பின்பற்றும் ஒரு அழகான பழக்கம். வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதில் இருந்து பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இயேசு ஆற்றிய இந்த புதுமையை பற்றி சிந்திக்க வேண்டிய வேளையில் அன்புள்ளங்களை தொழுநோயாளர் என்ற வார்த்தையை பற்றி சிந்திப்போம். தொழுநோய் உள்ளவர்களை பழைய தமிழில் குஷ்டரோகி என்று சொல்வோம். ஆங்கிலத்திலும் அவர்களை லெப்பர்ஸ் என்று சொல்வோம். நல்ல வேளையாக தற்போது தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொழுநோயாளர், லெப்ரசி பேஷண்ட் என்ற சரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். குஷ்டரோகி என்று சொன்னபோது மனிதர்கள் என்ற நிலையை இழந்து நோயாகவே அவர்கள் மாறிவிட்டனரோ என்ற கண்ணோட்டம் நமது மனதில் பதிந்தது. இந்த நோய் உடையவர்களை மனித பிறவியிலிருந்து பல படிகள் தாழ்ந்த நிலையில் வாழ்ந்த பிறவிகளாகவே நாம் நினைத்தோம். அவர்களை அப்படியே நடத்தினோம்.
ஏற்றத்தாழ்வு என்ற மடமையில் வாழும் சமுதாயங்களில் ஒரு சில இனங்களில், குலங்களில், குடும்பங்களில் பிறந்தவர்களில் ஏதோ பிரதியிலேயே அவர்கள் குறையுடன் பிறந்தவர்கள் போலவும், எனவே அவர்களை பார்க்கும் விதத்திலும் அவர்களோடு பழகும் விதத்திலும் வேறுபாடுகள் காட்டுவது சமுதாயங்களில் வாழ்ந்து போன சாபக்கேடு. அன்பு இதயங்களே, குஷ்டரோகி என்று சொல்வதற்கும் தொழுநோயாளர் என்று சொல்வதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள். வெறும் வார்த்தைகளில் காணப்படும் வேறுபாடுகள் அல்ல, மாறாக சிந்தனையிலேயே இவ்விரண்டிற்கும்